வழிபாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, வழிபாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, வழிபாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு. மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில்வாகனத்தில் கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டணத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள், 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு பாண்டிச்சேரி, என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வைன்னு கேட்டு வந்தவங்க, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மனிதனுக்கு மலை சாய்ந்து விட்டால் சிலை செய்யலாம், அப்படித்தானே? மலை சாய்ந்து விட்டால் சிலை செய்து விடலாம், மரம் சாய்ந்து விட்டால் சிற்பமாக்கி விடலாம். என்னப்பா, மனம் சாய்ந்து விட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகையினால் உங்களுடைய உள்ளத்தை தூக்கி நிறுத்தி இதுவரை நான் உறுதியாக்கி கொண்டு வந்துட்டேன். இதற்கு அடுத்து நடத்தக்கூடிய இந்த வாழ்க்கை புனிதமானது. இந்த புனிதமான வாழ்க்கைக்கு நான் கூட இருந்து உங்களை காப்பாற்றி பிள்ளை ஆம்பளை பிள்ளை தருவேன். என் பேர் கர்மசாமின்னு வைக்கணும். வெற்றி மாலை கொடுறா என் பிள்ளைக்கு, எடுத்து வா. வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் புனிதமான ஒரு அற்புதமான திருமண நாளில் செய்வோமாக. கர்மசாமிக்கு வழிகாட்டு மாளிகைப்பாறை கர்மசாமிக்கு மனக்குறமா இருடா மகனே, ஆனந்தமாக சொல்லிடுறேன், நீ வச்சு தந்துடுறேன். தைரியமாக இருங்க, வெற்றியாக்கிடுவோம். சரி, எல்லாம் வெற்றியாகும். நல்லா இருங்க, நல்லா இருங்க. கர்மசாமி, அதே பாண்டிச்சேரி, என் மகனை சீர்திருத்தி கொடு. இடி போல பிள்ளை வந்தால் மடிதாங்குமா, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இன்னொரு தரம், ஆதாரம் இல்லை அம்மா ஆறுதல் சொல்ல, அவதாரமும் இல்லை அம்மா தத்துவம் சொல்ல. ஒரு நாளும் நான் இது போல் அழுதவன் அல்ல,
அந்த திருநாளை உன் மகன் தந்தான், இதை யாரிடம் சொல்ல? அதான உண்மை. இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் குமரனுக்கு, நீலமயில் வாகனனுக்கு, நெஞ்சவாடும் இறைவனுக்கு, சிந்தைவாழ் குகனுக்கு, செந்தூர் பதியனுக்கு. உன் மகன் எந்த குற்றமும் செய்யலடா, அவன் நிரபராதி. அவன் நிரபராதியாக இருந்தாலும் அவனுடைய சேர்க்கைகள், அவனுடைய நட்புகள் அவனை கெட்ட பேர் ஆக்கி அவனை காவல்துறை சட்டங்களுக்குள்ளே மாட்டிவிட்டது. இப்போ அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எழுப்பி இவன் குற்றம் செய்யவில்லை என்று அவனை விடுதலை ஆக்கி தந்தா போதும்ல, வியாபாரம் பெருகும். இந்தா இதை போய் என் படத்தில் போட்டு புண்ணியமாக கும்பிடு, நல்லா இருப்பா. போயிட்டாங்க. கருப்பசாமி அப்படியா? சரி. திருவாரூர் குழந்தை வரம் கேட்டு வந்தவங்களுக்கு பிறப்பானா? புள்ளிருக்கும் வேலூர் எங்கே இருக்குன்னு கேட்கணும், அவங்க கும்பிட சொல்லணும், கேட்டுருவோம். புள்ளிருக்கும் வேலூர் போயிருக்கீங்களா? அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கு இல்லையா, உங்கள் ஊர் பக்கம் தானே அது. வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமி வைத்தியநாத ஈஸ்வரர், அம்பாள் பேர் தைலம்மை, வெளிப்படையாக சொன்னால் தையல் நாயகி, விழிப்புடன் சொன்னால் தைலம்மை. ஏன் தைலம்னு பேர் வச்சோம்? கொஞ்சம் விளக்கமாக வருவோமே. அவர் பேர் வைத்தியநாதன். வைத்தியத்துக்கு தேவையான பொருள் என்ன தைலம், அதுதான் அவருக்கும் அவருக்கும் பேர் வச்சாங்க. அதே பேரை அப்படி கொண்டு வந்து திருவாரூரில் ஒரு தேட்டரில் பேர் வச்சுருப்பான், தைலம்மை. உங்கள் ஊர் பக்கம் இருக்குல்ல, கால் விட்டுவாங்க. அங்கே போகுது என் குதிரை அப்படி. அதான் தைலம்மை. அதுக்கு உள்ளே போய் சுற்றி பார்த்தோம்னா, அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு சின்ன தெப்பம். தெப்பத்து பக்கத்தில் உப்பு மிளகு எல்லாம் வச்சுருக்கான். அதையெல்லாம் கடந்து உள்ளே போகிறன சுற்றி வரும் பொழுது எம்பெருமான் முருகன் அங்கே குடியிருக்கிறான். அந்த முருகனுடைய பக்கத்தில் ஒரு பறவையும் இருக்கும். அந்த பறவை தமிழில் புல் என்றால் பறவை என்பது பொருள். தமிழில் புல்லுன்னா என்ன அர்த்தம்? ராமாயணத்தில் கம்பர் ஒரு பாட்டு எழுதுவார், பூவுறங்கின பொழுதுறங்கின புல்லுறங்கியது நான் உறங்கவில்லை. ஸ்ரீராமர் வனவாசம் போகிறாருன்னு சொல்லி பூக்கள் கூட மலர்ந்து விட்டது, அதுவும் குறுகி விட்டதான், சிரிக்கிறதுக்கும் இல்லாமல் பூ உறங்கிடுது, இந்த பூலோகமே மந்தமாயிடுது, அங்கெங்கே பறந்து திரிகின்ற பறவைகளெல்லாம் மயங்கி விட்டது, தான் புல் உறங்கியது. எம்பெருமானே நானும் உறங்கவில்லையப்பா அப்படின்னு சொன்னார். அந்த புல் என்பது என்னன்னா அதுதான் பறவை. அந்த பறவை முருகப்பெருமானுடைய வேலில் உட்கார்ந்து தன் உயிரை மாய்த்து கொண்டு மோட்சம் சென்றது. அப்படி முருகன் பறவைக்கு மோட்சம் கொடுத்த இடத்துக்கு பேர் தான் புள்ளிருக்கும் வேலூர். வைத்தியநாத சாமி கோயிலில் சுற்றி வருகின்ற பொழுது பிரகாரத்துக்குள்ளே இருக்கார். அதைத்தான் செல்வமுத்து குமரனவன், தமிழ் தெய்வமாகிய முருகனவன், என் உள்ளம் கவர்ந்த கள்வனவன். அடுத்து புள்ளிருக்கும் வேலூரில் பசும் பொன்னும் மணியும் வீற்றிருப்பான். அந்த வார்த்தை அதுதான். செல்வமுத்து குமாரசாமி அவருக்கு சிறப்பு பெயர் புள்ளிருக்கும் வேலூர். அந்த முருகனை போய் பார்த்து சஷ்டியில் பார்த்து ஒரு முறை பாத தரிசனம் பண்ணி 2 மலர் மாலைகள் வாங்கி சூட்டி அருமையாக அங்கே இருக்க விபூதியை கொண்டுக்கிட்டு என்னை பௌர்ணமி அன்னைக்கு பார்க்க வாங்க, உங்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்கும், அந்த 2இல் ஒன்று முருகனே வந்து பிறப்பான், முருகனே வந்து பிறப்பான், வேலவா என்று பெயர் வைக்கணும், கால் வந்துட்டுவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு. அப்பா புன்னகையுடன் வாழ்வீர்களப்பா, என்னாலும் எந்த பேர் அந்த விபூதியை கொண்டு வரணும், ஆனந்தமாக என்னை பார்க்கணும். நல்லா இருங்க செல்வங்களே, வாழ்க. அதே திருவாரூர் எல்லை என் மகனுடைய வாழ்க்கையை நல்லாக்கி கருப்பசாமின்னு கேட்டு வந்தவங்க யாரப்பா? உன் மகனுக்கு என்னப்பா செய்யணும்? பூ எடுத்து கொடுத்தாச்சு.
நிலையான வாழ்க்கைன்னு ஒரு வார்த்தையை நீ பயன்படுத்தினிய, அதுக்குள்ளே தான் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது. ஏன் இந்த நிலையான வாழ்க்கைன்னு சொன்னாலும் கொஞ்சம் கண்ணை திறந்து நான் பார்க்குறேன், நீ கண்ணை மூடு, நாங்கள் பார்க்குறேன். கால் ஒன்று வரலாம். அவனுடைய ஜாதகத்தை பார்த்தேன். செவ்வாயை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அவன் முருகனை போல இருதார யோகம் உடைய ஜாதகம் அப்படின்னு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைப்பு இருக்குது. அதனால் முதல் திருமணம் ஒரு பக்கம் முடித்தாலும் அந்த திருமணத்திலிருந்து மாறுபட்ட நிலைகளில் இன்னொரு கல்யாணம் நடக்கணுங்கிற ஒரு விதி அமைப்பு அந்த தாசத்தில் இருக்குது. அதனால் அந்த மாங்கல்ய தோஷத்தை தீர்த்து அவனுக்கு தாரத்தை கொடுன்னு மேலேருந்து உத்தரவு. அதனால்தான் அந்த நிலையான வாழ்வை தரணும் என்பதற்கு ஒரு விளக்கம் அதுதான். இருதார யோகத்தை நீக்கி ஒரு தாரத்தோடு வாழ வழிவகுத்து தாரேன். ஒன்று, அவனுடைய வயிற்றை பார்த்தேன். அடிவயிறில் தொப்புள்ளிருந்து அடிவயிறு வரை அடிக்கடி வலி வேதனை உபாதைகள் அவனுக்கு இருக்கும். அதில் எந்த பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். ஈராண்டு காலங்களாக அவனுக்கு தொழில் வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து பணங்களும் நட்புகளும் வேஸ்டாகி இப்போ ஏமாற்றத்தில் உட்கார்ந்துருக்கான். உண்மையா இல்லையா? அதில் நான் அவனுக்கு வேலையும் வாங்கி தந்து நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தந்தால் போதுங்களா? சிவராத்திரியிலிருந்து வேலை வாய்ப்பு தொடங்கும், வைகாசிக்குள் திருமணம் நடக்கும். காலன்ட்டு வரலாம். அடுத்து பேசுவோம். ஏன்னா இப்போ அக்கா வீட்டுக்காரருக்கு துணையாத்தானே வந்திருக்கியா? கர்மசாமிக்கு அப்பா கூட இருந்து நடத்தி தாரேன். ஜெயிச்சுக்கலாம். சந்தோஷம். வாழ்க்கை.